ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம ஒரு வீடியோ போடுறோம் இல்லையா? ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நம்மளுடைய சேனலில் இனி எந்த மாதிரியான அப்டேட்ஸ் வரப்போகுது, எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிற சம்மந்தமான ஃபுல் டிஸ்கஸை நம்ம அந்த வீடியோவில் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு பார்ட் விவசாயிகள் குறிப்பாக விலங்கு வளர்ப்பில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கொள்ளையாக பேசி நேரத்தை வீணடிக்காமலுக்கு ரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல இந்த ப்ரொஜெக்ட் யாருக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா விலங்கு வளர்ப்புங்கிறத விட கோழிகள் வளர்க்குறவங்களுக்கு இது யூஸ் ஆன ஒன்றாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற ப்ரொஜெக்ட் ஒரு இன்குபேட்டர் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் இன்குபேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இன்குபேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோழி முட்டைகளை செயற்கையான முறையில் வச்சு அதை அடைகாத்து அதிலிருந்து குஞ்சுகளை உற்பத்தி செய்கிற ஒரு மெஷின் தான் இது பெரிய அளவில் சில கம்பெனிகளில் அதை உற்பத்தி செஞ்சு வெளியிடுவாங்க. அதே போல் வீட்டிலையும் நாம் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கடைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸை வச்சு நாம் இதை மேக் பண்ணலாம். ஸோ நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடியது, அதே போல் கடைகளில் இருந்து வாங்கி சின்ன சின்ன காம்போனன்ட்ஸை வச்சு தான் நாம் இப்போ இந்த இன்குபேட்டரை செய்ய போகிறோம். ஸோ இந்த இன்குபேட்டர் செய்கிற ப்ரொசஸில் நாம் ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை கோழியை முட்டையை அடைகாத்து அதிலேருந்து குஞ்சுகளை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம். ஸோ இந்த இயற்கையான விஷயத்தை மனிதனால் உருவாக்கிய சில கம்போனன்ட்ஸ், அதாவது சில பொருட்களை வச்சு நாம் செய்ய போகிறோம், அதை செயற்கையான முறையில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த இயற்கையை செயற்கையாக மாற்றக்குள்ள 100% சரியான முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்றதான் அது சக்ஸஸாக மாறும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக கேட்டு அதைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்றதான் உங்களுக்கு இந்த இன்குபேட்டர் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டுக்குரிய கம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்டை செய்கிறதுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த போர்ட் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் இதை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் சென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை கடையில் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னாலே உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஷாப்பில் இதை வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை உணர்ந்து அது எத்தனை பாகையில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் நாம் இதை யூஸ் பண்ணுறோம். நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்குபேட்டரை உருவாக்கி அதில் சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு அதில் இருக்கிற பார்ட்ஸையெல்லாம் கலட்டி தான் நான் உங்களுக்கு இன்னொரு இன்குபேட்டரை நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா நிறைய பேர் இன்குபேட்டர் மேக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதும் இல்லை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் செய்கிறது தெரியாது. அநேகமானவங்களுக்கு இன்குபேட்டர் எப்படி மேக் பண்ணுற அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இன்குபேட்டர் ஒன்று தந்தால் அதை அதில் முட்டைகளை எந்த ஏங்கிளில் வைக்கணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரை மாற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். முழுசாக எல்லாமே இன்குபேட்டருக்கு பிறகு, இன்குபேட்டர் உருவாக்கினதுக்கு பிறகு அந்த முட்டைகளை எப்படி பராமரிக்கணுங்கிற விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. இன்குபேட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிற விஷயத்தை தான் நீங்கள் தெரியாமல் கிடைப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக இன்குபேட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். இன்குபேட்டர் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு அந்த முட்டைகளை எப்படி வைக்கிறது, அது அந்த தண்ணியை எந்த ஏங்கிளில் வைக்கணும் என்கிற விஷயங்களை எல்லாம் நான் சொல்லலை. அது வேணும் அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ முதலாவது காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் சென்சர் நமக்கு தேவைப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டிவைஷன் தேவைப்படும். இதையும் 12 வோல்ட் அடாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை 12 வோல்ட் அடாப்டர் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஷாப்பில் வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இதில் 220 வோல்டேஜ்க்குரிய டிவைஸையும் ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். அதே போல் 12 வோல்டேஜில் வேலை செய்யக்கூடிய சில அவுட்புட் டிவைஸையும் நம்ம இதில் ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ கரண்ட்டை கூட்டி குறைச்சி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரியான டிவைஸுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் 12 வோல்ட் அடாப்டர் அப்படின்னு கேட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் ஷாப்பில் வாங்கி கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டிசி ஃபேன் 12 வோல்ட். இது CPU, அதாவது பிசிக்குள்ளே இருக்கும், நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு
ஃபேன் தான் வந்து இந்த ஃபேன். இது என்னதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்குபேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை வந்து எல்லா இடத்தையும் பரவலாக பரப்புறதுக்கு வந்து இந்த ஃபேனை வந்து நாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய பல்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் வந்து தேவைப்படும். இந்த ஹோல்டர் கொஞ்சம் அழிந்த நிலைமையில் இருக்கி, அதையெல்லாம் நீங்கள் வந்து கணக்கெடுக்காதீங்க. இப்படி ஒரு ஹோல்டர் வந்து எடுத்துருங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ளக் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெப்பத்தை வந்து ஏற்படுத்துறதுக்காக நம்ம ஒரு பல்ப் ஒன்று வந்து எடுத்திருக்கோம். இது சாதாரணமாக நீங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பல்பை வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து சரி. இவ்வளவு கம்பனன்ட்ஸ் தான் நமக்கு இந்த ப்ரொஜெக்டை வந்து செய்கிறதுக்கு தேவைப்படும். இது சர்க்கிட்டுக்கு வந்து அதே போல் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஃபார்ம் பாக்ஸ் ஒன்று வந்து தேவைப்படும். அதை நான் வீடியோவோட கடைசியில் வந்து காட்ட முடிஞ்சால் அதையும் நான் வந்து காட்டுறேன். இப்போ நாம் வந்து சர்க்கிட் எப்படி இதை வந்து சர்க்கிட்டாக வந்து மாற்றுற அப்படிங்கிறத ஒரு டயக்ராமை வந்து நாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறகு நாம் இந்த சர்க்கிட்டை வந்து நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட இன்குபேட்டரை வந்து சர்க்கிட் டயக்ராம். இதில் நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி ஃபேனை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். டிசி ஃபேனை கனெக்ட் பண்ணுறதை வந்து நம்மளுடைய 12 வோல்ட்ஸ் அடாப்டரில் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த 12 வோல்ட்ஸ் அடாப்டரை வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து இதில் 5 பின் வந்து இருக்கும். அதில் முதல் இருக்கு இல்லையா, அந்த முதல் இருக்கிற இந்த 2 பின்லையும் வந்து இந்த 12 வோல்ட்ஸ் இந்த டிசி ஃபேனுடைய இந்த வயரை வந்து கனெக்ட் பண்ணிங்க. நான் சர்க்கிட் செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து தெளிவாக விளங்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து 4 பின் வந்து இருக்கும். அந்த 4 பின்ல வந்து முதல் 2 பின்னையும் வந்து வலப்பக்கம் இருந்து முதல் 2 பின்னையும் வந்து எடுத்துட்டு வந்து இந்த 12 வோல்ட்ஸ் அடாப்டரில் இருக்கிற நம்ம இதை எந்த பின்னில் அடித்தோமோ அதே பின்னில் வந்து இதை கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த டெம்பரேச்சரில் இந்த 2 பின்னு போனதுக்கு பிறகு வந்து இன்னும் 2 பின் வந்து அதை எடுத்துக்கிட்டா இந்த 2 பின்ல வந்து இந்த லைட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த லைட்டை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சரில் வந்து இடப்பக்கத்தில் கடைசியாக இருக்கிற இந்த பின்ல இருந்து ஒரு வயரை வந்து எடுத்து இந்த லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே போல் இந்த லைட்லேயே மற்ற முனையை வந்து எடுத்துக்கொண்டு இந்த 12 வோல்ட்ஸ் அடாப்டரில் வந்து நடுவுக்கு இருக்கிற இந்த சென்டர் பின்ல வந்து 5 பின் இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அந்த 5 பின்ல வந்து சரியாக நடுவுக்கு இருக்கிற பின்னை வந்து நாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு அடுத்ததாக 4வது இருக்கிற பின்ல வந்து நாம் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த வயரை. ஸோ அதே போல் இந்த டெம்பரேச்சரில் வந்து 3வது பின் வலப்பக்கத்தில் இருந்து 3வது பின் அந்த பின்ல இருக்கக்கூடிய வயரை கொண்டு வந்து நாம இந்த 12 வோல்ட்ஸ் அடாப்டரில் வந்து கடைசி பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இது வந்து உங்களுக்கு சொல்லக்குள்ள விளங்காமல் இருந்தாலும் நான் வந்து சர்க்கிட்டில் வந்து செஞ்சு காட்டக்குள்ள வந்து உங்களுக்கு அது விளங்கும். அடுத்தது வந்து நமக்கு பவர் கொடுக்கணும். பவர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 12 வோல்ட்ஸ் அடாப்டரில் இறுதி 2 பின் இருக்கு இல்லையா, அந்த கடைசியில் இருக்கிற இந்த 2 பின்னையும் கொண்டு வந்து நம்ம ஃப்ளக்கில் வந்து பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட டயக்ராம். இதில் வந்து இந்த டெம்பரேச்சரில் இப்படி ஒரு இதொன்று வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டெம்பரேச்சரை வந்து உணர்றதுக்குரிய சென்ஸ் பண்ணுறதுக்குரிய இந்த பார்ட்ஸ் வந்து இந்த துண்டு. இப்போ நாம் வந்து இந்த சர்க்கிட்டை வந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்யூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்யூட்ல வந்து 30 பாகை விட அதிகரிச்சுச்சு அப்படின்னா வந்து அந்த பல்ப் வந்து ஆஃப் ஆயிரும். அதேபோல 30 பாகை வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா வந்து அந்த பல்ப் வந்து ஆன் ஆகும். இதுதான் வந்து அந்த சர்க்யூட்ல நடக்குது. அதில வந்து வெப்பத்தை வந்து பரவலடைய செய்றதுக்காகத்தான் வந்து நான் வந்து டிசி ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதேபோல இதை வந்து எப்படி பாக்ஸில் நாம் இப்போ ரெஜிஃபார்ம் பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் வந்து சைடில் காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்து அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஃபார்ம் பாக்ஸில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த டெம்பரேச்சரில் வந்து 3 ஸ்விட்ச் வந்து இருக்குது, புஷ் பட்டன் வந்து இருக்கு. அந்த புஷ் பட்டனை வச்சு தான் நம்ம வந்து சரியா 30 பாகைக்கு வந்த உடனே அந்த லைட் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது. அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3 புஷ் பட்டன் வந்து இருக்கும். அதில் முதலாவது இருக்கிறது M4DE அப்படிங்கிற ஒரு செட்டப் புஷ் பட்டன் தான் வந்தது. அந்த புஷ் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் எத்தனை பாகையில் வந்து அந்த டெம்பரேச்சரை வைக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இன்னும் 2 புஷ் பட்டன் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 2 புஷ் பட்டனையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கூட்டி குறைச்சி வந்து நீங்கள் உங்களுடைய அந்த டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லாருமே வந்து டிஜிட்டல் வாட்ச் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டிஜிட்டல் வாட்சில் வந்து எப்படி டைமை வந்து செட் பண்ணுற அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோட்ங்கிற அந்த ஆப்ஷன் தட்டி தான் நீங்கள் வந்து டைம் செட் பண்ணுவீங்க. சேம் கான்செப்ட் தான் இதுலேயும். அதே போல் தான் நீங்கள் மோட்ங்கிற புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இது வந்து நம்ம சர்க்யூட்டை மட்டும்தான், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சர்க்யூட்டை மட்டும்தான் நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். ஸோ இது தவிர்த்து அந்த கோழி முட்டையை வந்து எப்படி பொரிஞ்சு அதிலேருந்து குஞ்சுகளை வந்து சரியான முறையில் உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறது சம்மந்தமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவினராக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம்.